ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தர் ஃப்ரம் டாக் அண்ட் டிப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு டாபிக் ஒரு சீரியஸ் அண்ட் சென்சேஷனலான ஒரு டாபிக். ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இறுதி கட்ட ஒரு தீர்வு அதிரடியாக கொடுத்துருக்காங்க. அது என்ன விஷயம், எதுக்கான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, என்னென்னு கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஜம்மு காஷ்மீருக்கு இது வரைக்கும் நிறைய சிறப்பு அந்தஸ்துகளை கொடுத்துக்கிட்டு வந்த ஆர்டிகல் 370 மத்திய அரசு ரத்து பண்ணது செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆக்சுவலி இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறத்துல இருந்து இந்த ஜம்மு காஷ்மீர் ஒரு சிறப்பு அந்தஸ்தை வாங்கிட்டு இருக்க மாநிலமாக தான் இருந்தது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குறிப்பாக 1947 அதாவது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பிரிவினையாக பிரிய வேண்டியது இருந்தது. ஜம்மு காஷ்மீரோட கடைசி மகாராஜாவான ராஜா ஹரி சிங் இந்த ஜம்மு காஷ்மீர் ஒரு சுதந்திர நாடா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விரும்பினாரு. ஆனா ஜம்மு காஷ்மீரை தன்னோட நிலப்பரப்புல சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் மேல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனாலே வேற வழி இல்லாம ராஜா ஹரி சிங் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோட இணைக்க ஒத்துக்கிட்டாரு. சோ இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா மாறிச்சு ஜம்மு காஷ்மீர். அதோட ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இணையும் போது நிறைய அந்தஸ்துகளும் அதிகாரங்களும் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியும் வாங்கிக்கிட்டாங்க. இதுக்காக அரசியல் சாசனத்துல 370வது பிரிவு அப்படின்ற பேர்ல ஒரு பிரிவை உருவாக்கி இருக்காங்க. அந்த பிரிவின் கீழே இவங்களுக்கு நிறைய அந்தஸ்துகளும் நிறைய அதிகாரங்களும் வழங்கப்பட்டுச்சு. ஜம்மு காஷ்மீரோட இந்த 370வது பிரிவின் தொடர்பா அப்போதைய பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கும் அப்போதைய ஜம்மு காஷ்மீரோட முதல்வரா இருந்த ஷேக் அப்துல்லாவுக்கும் இடையே பல கட்டமான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையோட முடிவுல ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு 10 சிறப்பு அந்தஸ்துகள் அதிகாரங்கள் கிடைச்சது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம், ஜம்மு காஷ்மீரை முன் வச்சு பாதுகாப்பு, வெளியுறவு, தகவல் தொடர்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டுச்சு அப்படின்னா இதுக்கு ஜம்மு காஷ்மீரோட அனுமதி வேணும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வாங்கிட்டாங்க. ரெண்டாவது, இந்தியாவோட மற்ற மாநில அரசுகளை கலைக்கக்கூடிய 356வது பிரிவு ஜம்மு காஷ்மீருக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்ற ஒரு அதிகாரத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. அது என்ன 356வது பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாநிலத்தால தன்னிச்சையாவோ இல்லை அதால செயலே பட முடியல அப்படின்ற பட்சத்தில் அதை கலைச்சிட்டு மத்திய அரசால ஸ்ட்ரெயிட்டா அதோட ஆட்சியை அதோட கண்ட்ரோலை எடுத்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுதான் 356வது பிரிவு. ஸோ இந்த 356வது பிரிவு ஜம்மு காஷ்மீருக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்றத ஒரு அதிகாரமாக வாங்கிட்டாங்க. அதோட இந்தியாவோட குடியரசுத் தலைவருக்கு இந்த ஜம்மு காஷ்மீரோட அரசை கலைக்கிறதுக்கான அதிகாரமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரத்தையும் இவங்க வாங்கிக்கிட்டாங்க. மூணாவது, ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மக்களுக்கு இரட்டை குடியுரிமை உடையவர்கள் அப்படின்ற ஒரு பேர் வாங்கிக்கிட்டாங்க. என்ன விஷயம்னா, மாநில குடியுரிமையும் இருக்கும் அவங்களுக்கு, இந்தியாவோட குடியுரிமையும் இருக்கும். ஸோ 2 குடியுரிமை பெற்றவர்கள் அப்படின்ற ஒரு பேர்லையும் வாங்கிக்கிட்டாங்க. நாலாவது, ஜம்மு காஷ்மீருக்குன்னு தனியாக ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தையும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அஞ்சாவது, ஜம்மு காஷ்மீருக்குன்னு இந்தியா கொடி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு கொடி உருவாக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. ஆறாவது, ஜம்மு காஷ்மீருக்குன்னு ஒரு தனி சட்டமன்றத்தையே உருவாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு அதிகாரம் வாங்கிட்டாங்களா, அது தனித்துவம் அப்படின்ற ஒரு பேர்லையும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஏழாவது, இந்தியாவோட மற்ற மாநிலங்களோட சட்டசபை பதவி காலம் 5 ஆண்டுகள், ஆனா ஜம்மு காஷ்மீரோட சட்டசபை பதவி காலம் 6 ஆண்டுகளா இருக்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. எட்டாவது, இந்த ஆர்டிகல் 370ஓட 35A பிரிவின் கீழே மற்ற மாநிலத்தோட அதாவது பிற மாநில மக்கள் ஜம்மு காஷ்மீர்ல சொத்தோ நிலமோ வாங்க முடியாது அப்படின்ற ஒரு அதிகாரத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. ஒன்பதாவது, இந்தியா ஃபுல்லா பொருளாதார அவசர நிலையை அமல்படுத்துறதுக்கான 360வது பிரிவு ஜம்மு காஷ்மீருக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வாங்கிக்கிட்டாங்க. அதோட இந்த பொருளாதார அவசர நிலையை அமல்படுத்துறதுக்கான ஜனாதிபதியோட அதிகாரம் ஜம்மு காஷ்மீருக்கு செல்லாது அப்படின்ற ஒரு அதிகாரத்தையும் வாங்கிட்டாங்க. பத்தாவதா, ஜம்மு காஷ்மீர்ல ஜனாதிபதியோட ஆட்சியை அமல்படுத்தணும் அப்படின்னா அந்த மாநில அரசை பரிந்துரை செய்யணும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வாங்கிட்டாங்க. அதோட சேர்த்து இந்திய அரசு இல்லைனா இந்திய ஜனாதிபதியால தன்னிச்சையா ஜம்மு காஷ்மீர்ல ஒரு அரசியல் மாற்றத்தையோ இல்லை அவசர நிலையையோ உருவாக்க முடியாது அப்படின்ற ஒரு அதிகாரத்தையும் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி 10 அதிகாரங்களும் அந்தஸ்துகளும் இந்த 370வது பிரிவின் கீழே ஜம்மு காஷ்மீருக்கு கிடைச்சது. ஆனால் காலப்போக்கில் அது ஒவ்வொன்றும் படிப்படியாக அப்படியே நீக்கப்பட்டுட்டு வந்தது. ஒரு கட்டத்தில், அதாவது குறிப்பாக 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி பாஜக அரசால இந்த 370வது பிரிவு ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ணப்பட்டுச்சு. அதோட ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற ஒரு மாநிலம் 2ஆ பிரிஞ்சு ஜம்மு காஷ்மீர், லடாக் அப்படின்னு 2 யூனியன் பிரதேச பிரிக்கப்பட்டுச்சு.
இது தொடர்பான வழக்குக்கு தான் இப்போ உச்சநீதிமன்றம் அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு இப்போ வரைக்கும் இந்த சிறப்பு அந்தஸ்துகளையும் அதிகாரங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்த 370வது பிரிவை மத்திய அரசு ரத்து பண்ணது செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 பேர் கொண்ட அமர்வு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்புக்கு ஜம்மு காஷ்மீரோட எக்ஸ் சிஎம் குலாம் நபி ஆசாத் அவரோட கருத்தையும் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த ஆர்டிகல் 370க்கான தீர்ப்பு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற மெஜாரிட்டி மக்களுக்கும் சரி எனக்கும் சரி சந்தோஷமா இல்ல. இருப்பினும் உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை நாங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இதை நாங்க மதிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அதோட உச்சநீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பையும் சொல்லியிருந்தது. அதாவது 2024 செப்டம்பருக்குள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லியிருந்தது. ஆக்சுவலி இந்த தேர்தலை 2019 மத்திய அரசு இந்த 370 ஆக்டை ரத்து பண்ணதுக்கு அப்புறம் நடந்திருக்கணும். ஆனா உடனே நடத்தினா மக்கள் அங்க இருக்கிற கோவத்தினால இந்த தேர்தலை நடக்க விட மாட்டாங்க அப்படின்றதுனாலேயே நடத்தாம விட்டுட்டாங்க. பட் இப்போ அதை கண்டிப்பா நடத்தியே ஆகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதோட இந்த தேர்தல் நடந்தாதான் அங்க இருக்கிற மக்களோட மனநிலை எப்படி இருக்கு இப்போ அப்படின்றதும் நமக்கு தெரிய வரும். ஸோ இப்படிப்பட்ட தீர்ப்பெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆர்டிகல் 370 சம்பந்தப்பட்ட வழக்கை இதுக்கப்புறம் தொடர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் இந்த வீடியோவோட முடிவும் கூட. இதோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுந்தர் ஃப்ரம் டாக் ஆன் டியூப் யூடியூப் சேனல்.